This is medical crime. அவருடைய ஈரம் படத்தை நீங்கள் அனைமா எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து கொலையை செய்யக்கூடிய தொடர்ச்சியாக ஒரு அமானுஷ்ய சக்தி, அதை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த இன்டர்வல் பாயிண்ட்ல வெளிப்படுத்தியிருப்பாரு. அதான் படத்தினுடைய திருப்புமுனை, படத்தினுடைய ட்விஸ்டே அதுதான். ஒரு ஈரம் நிறைஞ்ச ஒரு தரையில கால் தடம் பதியும். உருவம் இருக்காது, ஆனா கால் தடம் பதிஞ்சு கொண்டே போகும். ஒரு அமானுஷ்ய சக்தி எப்படி வேணாலும் ரிவீல் பண்ணலாம். அது அவர் அவ்வளோ அழகாக, அவ்வளோ நேர்த்தி, அவ்வளோ நுட்பமாக ரிவீல் பண்ணியிருப்பார். அவர் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் என்பதற்கு அந்த ஒரு காட்சியே சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் இன்னைக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அறிவுக்கும் சரி அருணுக்கும் சரி இது அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு படமாக இருக்குங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒட்டுமொத்த டீமுமே, அறிவு, ஒளிப்பதிவாளர், ஸ்டண்ட் மாஸ்டர், கலை இயக்குனர், இப்படி ஒட்டுமொத்த டெக்னிக்கல் டீமுமே ஒருங்கிணைஞ்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணினா தான் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை கொடுக்க முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அருண் விஜய் இஸ் லைக் ஃபேமிலி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அருண். அண்ட் இந்த மேடை வந்து வம்சி சொன்னது மாதிரி எனக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை தான். பிகாஸ் திஸ் இஸ் அருண் விஜய்ஸ் ஓன் ப்ரொடக்ஷன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ an occasion where I share the days with Gautam after so many months. கௌதம் சார் இல்லைன்னா நான் இல்லைன்றதை நான் எத்தனையோ மேடைகளில் சொல்லியிருக்கேன். அது உண்மையும் கூட. அவரை பற்றி என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. அவர் எப்படிப்பட்ட இயக்குனர், எப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இங்கே இந்த டேஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று ஞாபகம் வந்தது. அது அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் நான் நினைக்கிறேன். காக்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் when I was his associate, ஒரு நாள் நான் வந்து I had a date. ஒரு 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 தோழியோட வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருந்தது. கையில் சுத்தமாக காசு இல்லை. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஸோ சுத்தமாக கையில் காசு இல்லை. ஸோ ஐ வெண்ட் ஓவர் டு கௌதம் and I told him, நான் சொன்னேன் இந்த மாதிரி, ஸோ ஐ ஹாவ் அ டேட் பட் ஐ டோன்ட் ஹவ் எனி மணி வித் மீ அப்படின்னு சொன்னேன் நான். ஐ நீட் சம் மணி சார் அப்படின்னு. அவர் பார்க்குறதுலேருந்தே தெரியுது அவருக்கு அது ஞாபகம் கூட இல்லை இந்த சம்பவம் அப்படின்றது. எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார். நான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஒரு தொகையை ஒன்று சொன்னேன். ஆக்சுவலி அது வந்து கௌதம் கையிலையும் காசு இல்லாத ஒரு காலகட்டம் அது. ஏன்னா அப்போ தான் அவர் வந்து ஹிந்தி மின்னலை முடிச்சிருந்தார். காக்காவுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தேடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அவர் ரொம்ப தயங்கி ஒரு தொகையை ஒன்று சொன்னேன். அவருடைய வாலெட்டை வெளியே எடுத்தார். திறந்தால் அதில் உண்மையிலே பைசா ரொம்ப குறைச்சல் தான் இருந்தது. நான் கேட்டதை விட 2 மடங்கு அதிகமாக கொடுத்தாரு. யூ கோயிங் அவுட் ஆன் அ டேட், நீ கேட்குற தொகை 10 அது, இது உனக்கு தேவைன்னு சொல்லி கொடுத்தாரு. அதான் கௌதம். This might be a little melodramatic or overstatement அவங்களுக்கு தோணும். இஸ் an institution. அவரிடம் சினிமா மற்றும் நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை, எப்படி மனிதர்களாக நடந்து கொள்வது என்பதையும் கற்றுக்கொண்டுதான் வெளியே வந்திருக்கிறோம். அருண் விஜய்க்கும் விஷால், வாட் பியூட்டிஃபுல் மியூசிக். அவர் இவால்வ் ஆகி கொண்டு இருக்கிறார். அவருடைய மியூசிக் வந்து மெச்சூர் ஆகி கொண்டு இருக்கிறது என்பதற்கு இந்த பாடல்களே வந்து அத்தாட்சி. தயாரிப்பாளருக்கும் அருண் விஜய்க்கும் அறிவுக்கும் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் ஒரு மாபெரும் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. விடைபெறும். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு அருண் கூப்பிடும் போதே தெரியுது, என் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஏன்னா எனக்கு அருண் விஜய் ஆகட்டும், அறிவழகன் ஆகட்டும், விஷால் சந்திரசேகர் 3 பேருமே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பரிச்சயமான ஆளுங்க. எப்படின்னா பாய்ஸ்லேருந்து வரேன்.
என்ன ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுக்கும்போது எங்கள் கூட இருந்த ஒரு 2 ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு அசோசியேட் டைரக்டரில் தான் வந்துட்டு ஒன்று வந்துட்டு அறிவழகன், ஒன்று மதின்னு ஒரு அசோசியேட் டைரக்டர், அதுக்கப்புறம் அறிவழகன். ஸோ அசோசியேட்டை சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் நாங்கள் போய்ட்டு நாங்கள் 5 பேரும் அவர்கிட்ட தான் போய் சொல்லுவோம். இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி அதுலேருந்து அசோசியேட் ஆகி இன்றைக்கி பார்க்கும்போது அவர் ஈரமில் வந்து அவர் கலை பயணத்தை தொடங்கினார் அஸ் டைரக்டராக. ஒரு பயங்கர ஒரு ஈரம்லேருந்து இப்போ குற்றம் 23 வரைக்கும் ஒரு தரமான ஒரு இயக்குனராக தன்னை பதிவு பண்ணியிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரியில். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருண் விஜய் லைஃப்பில் எல்லாருமே ஒரு 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 குட் ஃபேஸ் இருக்குது, ஒரு பேட் ஃபேஸ் இருக்குது. எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் இந்த சினிமாவில். ஸோ எங்களுக்கு சீனியராக அருண் வந்துட்டு லைஃப்பில் நிறையா பார்த்துருப்பாரு, சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. பட்டு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது இந்த மாதிரி ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்காருன்னா பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எங்களை மாதிரி அவருக்கு ஜூனியராக இருக்கிற ஆக்டர்ஸ் நாங்கள் எல்லாருமே அருண் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது உங்களை பார்க்கும்போது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய பிரேக் உங்களுக்கு திரும்பி கௌதம் சார் படத்தில் வந்தது. ஸோ அதுலேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரொடியூசராக ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது உங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது. தடையற தாக்க அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்கீங்க. 2வது வயசானாலும் இன்னும் அழகாயிட்டே போகிறீங்க அருண். நான் அதான் அப்படி சொல்ல மச்சி. நானும் ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஐ திங்க் ஆல் குட் தேங்க்ஸ் டு சினிமாட்டோகிராஃபர் ஃபார் மேக்கிங் ஹிம் லுக் குட். 2வது விஷால் சந்திரசேகர். இப்போ ஒரு இவ்வளோ விவேகா சார் சொன்ன மாதிரி பிஞ்சில் என் படம் சிம்பாவில் வந்துட்டு அவர் தான் மியூசிக் டைரக்டர். பயங்கர அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். ரெகுலராக ஒரு ஒரு கிளீஷேவை திங்க் பண்ணக்கூடிய மியூசிக் டைரக்டர் இல்லை அவர் விஷால். அவர் வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். பயங்கர ஒரு ஒரு அப்கமிங் நல்ல மியூசிக் டைரக்டர் அவர். ஸோ விஷிங் ஹோல் டீம் வெரி ஆல் த பெஸ்ட். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன்ஸ் அகெயின் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என் குடும்பத்தாருக்கும். இங்கே ஒவ்வொருத்தரும் வந்திருக்கவங்க சொன்னாங்க இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி தான் இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே நான் என்னை ஃபேமிலியாக தான் நான் பார்க்குறேன். ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த அவர் அப்படி தான், அவர் he gets nervous. ஸோ டக்குன்னு என்னை கூப்பிட்டு அவர் அவ்வளோதான் பேசுவார். he's like a brother to me, as he said. இந்த படம் நாங்கள் வந்து இன் சினிமாஸ் என்டர்டெயின்மெண்ட்ற ஒரு நிறுவனத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கு இந்தருக்கு முதல் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போது இந்த ஒரு ப்ராஜெக்ட் குற்றம் 23ன்ற ஒரு ப்ராஜெக்ட் இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு ஹேண்டில். ஸோ ஐ நீடட் தட் சப்போர்ட். பட் போக போக இந்தர் செட் நானே இதை அண்டர்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு இந்தருக்கு முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி 2 பேரும் அசோசியேட் ஆகி இப்போது இந்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தை. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் கௌதம் சார் அகேன் ஐ கேன் கீப் தேங்கிங். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் இங்கே இந்த அளவுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிருக்கேன். இந்த ஒரு நம்பிக்கை ஒரு என்கரேஜிங்காக இருந்த ஒரு விஷயம் கௌதம் சார் தான். அது என்னை அறிந்தால் அது மறக்க முடியாது. ஸோ அகெயின் என்னோட டீம் டைரக்டர் அறிவழகன் சார் என்ன இருந்தாலுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணலாம் டு டேக் மீ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அறிவழகன் சார் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். I said I thought he'll be the right director to handle. ஏன்னா கௌதம் சாருக்கு அப்புறம் எனக்கு I needed someone who can handle me well. ஏன்னா பிகாஸ் ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனுக்கு முக்கியம். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹேட் so much of confidence அறிவழகன் சார் மேலே. அண்ட் முதல் தடவை போலீஸ் பண்ணுறேன் இந்த படத்தில். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் அதுவும் இல்லாமல் இது ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸாக இருந்துச்சு. ஸோ ஐ ரியலி லவ் தட். அண்ட் ஸ்கிரிப்ட்
முக்கியமாக ராஜேஷ்குமார் சாரோட நாவலில் ஒரு தழுவல் நாங்கள் முன்னாடியே பேசிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் தான் அறிவழகன் சார் டிட் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் இட் வாஸ் அமேசிங். ஸோ ஐ தாட் இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டில் நம்ம அதில் இருந்தோம்னாவே போதும் அப்படின்னு நினச்சேன். எஸ், அஃப்கோர்ஸ் என்னோட மெனக்கடல்கள் நிறைய இந்த படத்தில் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் பிகாஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட க்ரூ, மை காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னோட ஒர்க் பண்ண எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் என்னுடைய நன்றி. And all of them supported me because saying this, என்னோட ப்ரொடக்ஷன் எங்களோட ப்ரொடக்ஷன் அப்படின்ன உடனே எவ்வளோ பேர் நான் வந்து போய் கேட்டால் கூட they really came out of the box and supported me. Thank you so much to all of them, Abhinaya, Suja, Mahima and all the actors who have acted in the film. And முக்கியமாக என்னோட டெக்னிக்கல் டீம், சில்வா மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அவர் அவ்வளோ பிஸியாக இருந்தார், எந்திரன் இல்லை பயங்கர பிஸியாக இருந்தார். ஸோ அப்போது நான் போய் இதை கேட்கும் போது, சார் நீங்கள் பண்ணலாம் சார், நீங்கள் போங்க அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி, ஸோ என்னோட டைரக்டர் சார் டீமாக இருக்கட்டும், கேமராமேன் பாஸ்கர் சாராக இருக்கட்டும், all the technicians, sorry if I've missed out on anyone because we are running out of time. ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றி. என்னோட ஃபுல் ப்ரொடக்ஷன் டீம், ராஜா, இளங்கோ, எல்லாரும், he's mentioned everyone. And thanks to the whole entire family who was supportive and my friends who were supportive and all the time. Even my ups and downs, எல்லா நேரத்துலேயும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய ஃபேன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமாக தேவை. ஏன்னா அப்பா அது எப்போதுமே சொல்லுவாங்க. அந்த விதத்தில் ஐ திங்க் ஐ ஆம் பிளெஸ்ட் டு ஹாவ் such a lovely friends and family. And I'm really thankful to that. And இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பீயிங் ஆர் ஃபர்ஸ்ட் வெஞ்சர், ஐ நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். அண்ட் ஷுவர் இந்த படம் ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் ஆகிருக்கு, கூடிய விரைவில் படம் லான்ச் ஆக போகுது. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. அண்ட் நிச்சயமாக வில் பி பேக் அகேன் on a special meet again on this film. And thank you so much. Thanks a lot. Thank you. ஒரு நேரம் பற்றாக்குறை காரணமாக வந்து பேச்சை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்றது கூட இல்லாமல் வந்து, ஏன்னா முக்கியமாக வந்து வந்திருந்தவங்களுக்கும் சரி, இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்வது வந்து ஒரு முக்கியமான ஒரு இண்டியமே அது கிடையாது, கடமையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஈரம் அப்படின்ற படத்துக்கு அப்புறம் இது 4வது படம், என்னோட படம். ஸோ இது வரைக்கும் லைஃப்பில் வந்து சம்பாதிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோன்னா வந்து, மெயினாக வந்து அருண் விஜய் சார் இருக்கட்டும், நானும் சம்பாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து இவ்வளோ பேர் வந்து ஜஸ்ட்டு வந்து நாங்கள் இன்வைட் பண்ணதுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்க அத்தனை பேத்துக்கும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உண்மையிலே வந்து இதுதான் வந்து நானும் அருண் சாரும் வந்து சம்பாதிச்ச ஒரு விஷயமாக வந்து, ஒன்று வந்து அவங்களோட பெருந்தன்மை, அடுத்தது வந்து நாங்கள் எங்களோட வந்து ரொம்ப ஹம்பிளாக வந்து நாங்கள் வந்து இன்வைட் பண்ண ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து நான் சம்பாதிச்ச ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, ஈரம் படத்தில் வந்து என்னுடைய படங்கள், அடுத்தடுத்து படங்களில் நடித்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், அதுதான். ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு சம்மந்தமும் கிடையாது. இன்றைக்கி குற்றம் 23ல் வந்து அத்தனை பேர் வந்து ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமராமேன்லேருந்து லாஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஹம்பிள்டாக வந்து, சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஒரு விஷயம்னா அதுதான். நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு க்ரியேட்டராக. அதே மாதிரி தான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த விஷயம் எப்போவுமே மனசுக்குள்ளே இருக்கட்டும். அந்த இப்போ வந்து மைண்டில் இருந்து, ஏன்னா ஒரு பேர் மிஸ் பண்ணாலும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நான் வந்து என்னுடைய கொலீக்ஸ், அதாவது என்னோடய ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து மெயினாக பார்த்திங்கன்னா வந்து, அப்புறம் இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன் பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா வந்து, இங்கே உட்காந்துருக்கவங்க வந்து எல்லாருமே வெற்றியை நோக்கி பயணிப்பவர்கள் அப்படின்றது மாதிரி இல்லாமல், உண்மையிலே வந்து எங்கள் அருண் சரியும் என்னையும் சேர்ந்து உண்மையிலேயே வந்து படங்களை பார்த்து விரும்பி இன்றைக்கி வந்திருக்காங்க. வெல் விஷஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் தனஜெயின் சார் இருக்கட்டும், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமாக இருக்கட்டும். ஏன்னா நான் அடிக்கடி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் சொல்லுவேன், என்னோடய ஃப்ரீ பிஆர்ஓ வந்து அவங்க தான் அப்படின்றது. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டராகவும் வந்து தெளிவாக வந்திருக்காங்க. அப்புறம் டைரக்டர் சசி சார், எல்லாருமே வந்து என்னோடய பக்கா வெல்விஷன் சொல்லுவாங்க. எஸ்பி ஜனன்சன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய நன்றினை தெரிவிச்சுக்கிறேன்.
அப்புறம் பரத் அப்படின்ற ஒரு விஷயம், அவருக்கும் வந்து என்னோடய நன்றினை தெரிவிச்சுக்கிறேன். மெயின் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஜெயமணி சார் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், காமெடி சொன்னார், அது என்னோடய வாய்ஸுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த வாய்ஸை தான் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு இன்றைக்கி அவரோட வாய்ஸ் மூலமாக தான் வந்து அத்தனை படங்களோட சமூக கருத்துக்களையும் வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம், சக்ஸஸ் ஆக்கிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு சக்ஸஸ் உண்மையிலேயே வந்து நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன் சார். ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி, படத்தோட ஹீரோ அருண் சார் வந்து என்ன சொல்ல, இந்த படத்தில் வந்து அதிகமாக உழைச்சிருக்காரு, அதிகமாக வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அப்படி இப்படின்னு வந்து நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அவருக்கான உழைப்பை வந்து அவர் எப்போவுமே எல்லா படத்துலையுமே வந்து போட்டுட்ருக்காரு. நான் வந்து என்னோடய விஷயத்தில் வந்து ஒரு டைமென்ஷன் மாற்றினேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு டைமென்ஷன் வந்து கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுது. ஸோ அந்த ஒரு டைமென்ஷன் தான் நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. ஏன்னா எனக்கும் சரி இந்த படத்தில் வந்து நான் அதிகமாக உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஸ்டார்டிங் ஈரம்லேருந்து எப்படி உழைப்பு கொண்டு கொடுத்துருக்கணும் அதே உழைப்பு தான். ஸோ 2 பேர்த்துக்குமே வந்து லைஃப்பில் வந்து இந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயம், எல்லோரும் சும்மா லக்குன்னு சொல்லுவாங்க, அந்த லக்குன்னு நான் சொல்ல விரும்பல. உண்மை உழைப்பிற்கு மேலாக வந்து ஒரு டைம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர், ஒரு சக்தி அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அமையும் அப்படின்றது என்னோட முழுமையான நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் 3 விஷயங்களும் சேர்ந்து வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னுடைய டெக்னீஷியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சார் கௌதம் சார், நான் சங்கர் சார்ட்டேருந்து கற்றுக்கிட்டாலும் வந்து என்னுடைய டெக்னீஷியனை வந்து நான் சூஸ் பண்ணுறது வந்து மணி சார், நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு டாப் மோஸ்ட் டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம வந்து ஹையர் பண்ணிக்கணும், யூஸ் பண்ணணும் அப்படின்றத விட முதல்ல நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு நம்மளோட விஷனை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அவங்களோட கரெக்ட் டேலண்ட்டை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியன் தான் நீங்கள் இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் தான் நான் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈரமாக இருக்கட்டும் இன்றைக்கி வரைக்குமே வந்து என்னோடய விஷனை வந்து சரியாக புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியன். அதே நேரத்தில் அவங்களோட விஷன், அவங்களோட திறமையை வந்து எந்தளவுக்கு இந்த படத்தில் போடலாம் அப்படின்னு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து நீங்கள் படத்தில் வந்து பார்க்குற ஒரு அவுட்புட்டு. ஸோ என்னுடைய கேமராமேன் பாஸ்கராக இருக்கட்டும், எடிட்டர் புவனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் சக்தி. ஆர்ட் டைரக்டர் சக்தி வந்து முதல்ல 2 படங்களும் வந்து எனக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து சரியாக இல்லை. ஸோ 6வது சின்னத்துக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து செட் ஆச்சு. அப்புறம் ஸ்டென் மாஸ்டர் சில்வா அண்ட் வேகா சார் 2 பற்றியும் வந்து ஒன்றா நான் வந்து தேங்க் பண்ணோம். ஏன்னா மோர் தென் ஒரு டெக்னீஷியனாக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருந்தவர் அவர் தான். அது வந்து டசன்ட் மேட்டர் அபவுட் மணி அப்படின்றது ஒரு விஷயம் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு படங்கள் சில படங்கள் வந்து ஃப்ரீயாகவே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கு காரணம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ட்டு தான். தேங்க்ஸ் சில்வா மாஸ்டர் அண்ட் வேகா சார். அப்புறம் ஒவ்வொருத்தரையாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும். அப்புறம் வந்து ஸ்டார்டிங் அதான், ஏன்னா ஒரு யாரையுமே வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அப்படின்றக்காக ஸ்டார்டிங் ஃப்ரம் எண்டு சவுண்ட் இன்ஜினியர் இருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து சவுண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெருசாக வந்து பேசப்படும். ஏன்னா அந்தளவுக்கு தான் நான் ஸ்கிரிப்டும் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசியில் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மேனேஜ் வரைக்கும் வந்து காஸ்டியூமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அவங்களுக்கான உழைப்பு, அந்த படத்துக்கான விஷன் வந்து இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வர்றது வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சங்கர் சார் வந்து ஒரு விஷயம் வந்து எங்கிட்ட சொல்லுவார் அடிக்கடி. என்னென்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துட்டையும் சொல்லுவார். என்னென்னா எப்போவுமே வந்து ஒரு படம் வந்து ஒரு வீடு அப்படின்ற எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம எந்தளவுக்கு வந்து இந்த செங்கலை வந்து ஒரு செங்கலாவது வச்சுருக்கோமா அப்படின்னு வந்து எந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் பார்த்து பெருமிதப்படுறமா இருக்கணும். அதுதான் வந்து அவன் உழைச்சதுக்கான வந்து ஒரு உண்மையான ஒரு அர்த்தம் அப்படின்னு. ஸோ அது வந்து டைரக்டருக்கும் தெரியும், அந்த தனிப்பட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் தெரியும். ஸோ அந்த டைரக்டருக்கு தெரிஞ்சாவே போதும் அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு முழுமையாக அந்த படத்தில் அடையிறான்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண என்னோடய அசோசியேட் டைரக்டர்ஸ் குமார், இனாசி, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் செந்தில், ராம், மணி, ஆனந்த், மோகன் எல்லாத்தையும் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். ப்ரொடியூசராக வந்து இந்தர்குமார் சரியும் அருண் சரியும் வந்து நான் சொல்லி ஆகணும். பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் வந்து எனக்கு வெவ்வேறு விதமான ப்ளஸஸ் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா ப்ளஸஸ் கிடச்சிருக்கு. என்னென்னா வந்து எல்லா ப்ரொடியூசர்ட்டையும் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து
சார் வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து பணம் மட்டுமே போடாமல் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த ஸ்கிரிப்ட்டுக்கும் இந்த படத்துக்கும் நீங்கள் போகணும் சார். ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த காலேஜ் தெரிஞ்சதாக இருக்கும், இன்னொரு ப்ரொடியூசருக்கு வந்து ஸ்கூல் தெரிஞ்சதாக இருக்கட்டும், இல்லை அவங்க பர்டிகுலர் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார், தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் வந்து அருண் சார்கிட்ட வந்து நான் கேட்டேன். அதுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் மைண்டில் வாங்கிட்டார். அது த்ரோட் வந்து படம் முடிக்கிற வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் லொக்கேஷனாக இருக்கட்டும், பெர்மிஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தன்னை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோ அப்படின்றத மறந்து வந்து ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலேயே வந்து தேங்க்ஸ் லாட், அமேசிங் சார், தேங்க்ஸ் லாட் சார். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்து நான் வந்து மனசார ஒரு விஷயம் சொல்லுவேன் அருண் சார்ட்டு, இந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட, ஏன்னா அந்த படம் வந்து 45 டேஸில் முடித்தோம். ஏன்னா ஆர்ஆர்ஸ் நம்ம வந்து நான் 40 டேஸில் முடித்தேன், 45 டேஸில் முடித்தேன். ஆனால் படத்துக்கான அத்தனை விஷயங்களும் வந்து நம்ம உழைப்பை மீறி வந்து படத்தில் ஒரு குவாலிட்டி தெரியுதுன்னா, நான் கேட்ட லொக்கேஷன் வந்து ரொம்ப ஹம்பிளாக வந்து பெர்மிஷன் வாங்கி கேட்டு, எதை பற்றி கூச்சப்படாமல் வந்து கேட்டு வாங்கி கொடுத்து எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தது தான். ஸோ நான் கேட்ட எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த விதத்துலையும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த விதத்தில் வந்து அருண் சாரை வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து ஒரு விஷயம், ஸோ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஈரம் படம் முடிச்சதுக்கப்புறம் சரி, வல்லினம் படம் முடிச்சதுக்கப்புறம் சரி, ஒரு இதான சினிமாவில் வந்து எப்படிலாம் பேசிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிகமாக ஏன்னா நான் மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஷூட்டிங் டேஸ் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க, பட்ஜெட் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது எந்த மாதிரியான ஒன்று டாக்னா, ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து ஒரு ஃப்ரெண்டை போய் கேமராமேன் வந்து அசிஸ்டண்ட் வந்து பார்க்க போயிருக்காப்புல. ஏன்னா உங்கள் டைரக்டர் வந்து வல்லினம் படத்தில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு நாள் ஷூட் பண்ணிக்கலாமே அப்படின்னு. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷூவோட பிரிண்ட்டு ஸ்டாம்ப்பு, அதை வந்து ஒரு நாள் ஷூட் பண்ணிக்கலாமே அப்படின்னு. உடனே வந்து என்னோடய அசோசியேட் வந்து யார் சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னாப்புல. நான் வந்து இல்லை சொன்னாங்க அப்படின்னு. சொன்னாங்க தானே, என்ன அது வந்து ஷூட்டிங்கே கிடையாது, அது டிசைன் பண்ணது அப்படின்னு. ஸோ நானும் என்னோடய டிசைனர் பவன், ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய ஈரம் படத்துலேருந்து எத்தனை படத்துக்கும் ஒர்க் பண்ணுவார், அவர் வந்து பண்ண 15 நிமிஷத்தில் பண்ண ஒரு டிசைன் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஒரு 3Dயில் பண்ண ஒரு டிசைன் வந்து அதோட எஃபர்ட் வந்து தெரியாது. அது வந்து கௌதம் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த டிசைனை போய் காமிக்கும் போது அப்படியே வந்து ஒரு டைரக்டரை பாராட்டினார். அது இன்ன வரைக்கும் என் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு ஹானராக நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் அந்த படத்தை வந்து சார் இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஆர்ஆர்எஸ் நம்ம 40 டேஸும் ஒரு 45 டேஸ்லேயும் வந்து இதை எடுத்தேன். ஆனால் ப்ரொடக்ஷன் வேல்யூவில் வந்து எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்து கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபைனல் தேங்க்ஸ் பண்ணிக்கிறது வந்து ஒரே ஷார்ட் டேர்மில் சொல்லணும்னா, லைஃப்பில் வந்து என்னை எப்போவுமே நேசிக்கிற என்னுடைய ஒய்ஃப் ஹீராவே இருக்கவும், அப்புறம் என்னுடைய பேரண்ட்ஸ், அப்புறம் என்னுடைய இன்றைக்கி வந்து அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, எங்கள் பெரியப்பா வந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு முடியாமல் சில விஷயங்கள்லாம் வரலைனாலும் எங்கள் வந்து பெரியம்மா வந்திருக்காங்க, ஹீரோ அவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்னை நேசிக்கிற வந்து இவங்களுக்கும், அதே மாதிரி நான் வந்து நேசிக்கிற என்னோடய சினிமாவை நேசிக்கிற அத்தனை பேருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நான் எந்தளவுக்கு நேர்மைன்றது என்னை சுற்றி இருக்கும் சொல்லிட்டோம். ஆனால் வந்து என்றைக்குமே வந்து என்னோடய சினிமாவுக்கு வந்து நான் நேர்மையாக தான் இருக்கேன். அதை தான் இந்த படத்தில் வந்து அந்த படத்தில் வந்து நான் அவுட்புட்டை கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து இந்த சக்ஸஸ் கொடுக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. Want Arun to be here, please. He is my brother. This talks. Thank you, Vijay Kumar sir. Thank you, Silva Master. Thank you, Jem Ravi sir. Thank you, Bharat sir. Thank you, Gautam sir. And thank you, Arivalgan sir. Thank you, Bhaskar sir. I thank the press guys. Without you guys, we are not here. I really thank you. I appreciate you. Anyways, everyone has spoken about this movie. I don't have much to say. I want to associate with Arun for a long time, and I want to associate with Gautam sir. Hopefully I work with him in the next movie. And thank you very much. All my friends, Kumar, and all the guys who worked with me, Raja sir, Pratham, all the director team, and I think so I've forgotten.
lots of people. Anyways. நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பாம்பேலேருந்து ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். இமான் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், பிரதர் படம் எப்படி இருக்கு, ஆர்ஆர் செஞ்சுக்கிட்டு இருக்க போது நான் கேட்பேன். முதல் வாட்டியாக எனக்கே அவர் ஃபோன் பண்ணிட்டு, பிரதர் ஜாலியான ஒரு படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணேன். அப்பப்போ மீன் குழம்பு பற்றி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முப்பொழுதும் கற்பனைகள் நான் ஒரு படம் பண்ணது எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சிம்பு அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தாறுமாறு அவர் எடுத்து பாடியிருக்காரு. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு தகராறு தான் இருக்காரு. ஆனால் ஒரு ஒரு செல்ல தகராறுன்னு வச்சுங்க. ஆக்சுவலி தகராறுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன், சிம்பு சாரை வச்சு. அந்த படத்துக்கு பேர் மடையன்னு வச்சுருந்தேன். அந்த படம் படமாக பண்ணியிருந்தா என் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் இப்போ வந்து வீர சிவாஜி டைரக்டர். ஃபஸ்ட்டு படத்தில் லேசாக இப்படி போய் முடிய எடுத்து சும்மா அப்படி இந்த சைடு தள்ளுறதுக்காக போவேன். ஐயோ விக்கி தொடாதீங்கன்னு சொல்லுவார். இந்த வாட்டி ஏதாவது ஒரு முடி லேசாக வெளியில் இருந்துச்சுன்னா கூட மேக்கப் ஹேர் கூப்பிடுங்க, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு.